ஒரு குரங்கு கையில் 2 ஆப்பம் கொடுங்கண்ணே. அந்த 2 குரங்கி சமாதானப்படுத்த பார்க்குறீங்க. நீ கொஞ்சோண்டு ஆப்பத்தை கடி, நீ கொஞ்சோண்டு ஆப்பத்தை கடி. ஒரு குரங்கு ஆப்பத்தை எப்போ அதிகமாக கடிச்சிருக்கும். அப்போ இந்த குரங்கு என்ன பண்ணும், அந்த ஆப்பத்தை சமமாக கடிக்க பார்க்கும். கடிச்சு 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 கடைசியில் 2 ஆப்பமும் அந்த குரங்கு கையில் இருக்காது. எனக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையரை தாஜா பண்ணணும்னு இது பண்ணுறாங்க. இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும், நீ தாஜா தான் பண்ணுற, என் கையில் ஒன்றுமே இருக்காது. 2020 வரும்பொழுது 26 வரும்பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நாம சிறுபான்மை பெரும்பான்மை சொல்லி நான் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம லெக்சிகன் டிக்ஷனரியிலே கிடையாது. நான் 2 பேர்த்த 2 சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும், ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள். இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது, அந்த கதையில தான் அது போய் முடியும். அதனால என்னதான் இலவசத்தை அள்ளி தெளிப்பன்னு நினைத்தாலும் குரங்கு கையில் ஆப்பத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கதையாத்தான் அது முடியும். அதனால சிறுபான்மை பெரும்பான்மை என்பவர் இருவரும் இணைந்து உன்னை பத்திரிகை என்பதை தயவு செஞ்சு ட்விஸ்ட் பண்ணி அண்ணன் வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னாரு, இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு, கிறிஸ்தவ ஒரு குரங்குன்னு சொன்னாரு, அர்த்தம் இல்லைங்கண்ணா. அதனால 2 கையில் இருக்கக்கூடிய ஆப்பத்தை கொடுக்கறது திமுக. சாப்பிடுங்கன்னு தாஜா பண்ண ஆப்பமும் இருக்காது, அவர்களும் இருக்க மாட்டாங்க. அதனால தான் 2026 தேர்தலில் ஸ்பீச்சில் தெளிவாக சொன்னேன், சிறுபான்மையும் பெரும்பான்மையும் இணைந்து திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவாங்க அப்படிங்கறத தெளிவாக சொன்னாங்க.